अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போறீங்க. அதுவுமே வேஸ்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒயிட் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய வந்துட்டு பாட்டில் கிராஃப்ட் பண்ணும்போது பண்ணது தான். சேம் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் கோட்டிங் மாதிரி இந்த பாட்டில் மேலே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஃபெவிகாலோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பாட்டில் மேலே ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை மேலே போட்டு அது மேலே அந்த ஃபெவிகால் அண்ட் வாட்டர் தண்ணியை தொட்டு தொட்டு வச்சோம் அப்படின்னாக்கா இந்த பாட்டிலோட அழகாக போயிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்டிடும். அதில் வந்து நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக வேண்டிதான். ஸோ இது வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பிளாக் பெயிண்டோட தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அடிக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு கோட்டிங் போல் இதை கொடுத்துட்டு இதையுமே நம்ம காய வச்சு எடுத்து வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் கிராஃப்ட்டுக்கு தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொன்னது வந்து இந்த பிஸ்தாவோட இந்த தோல்கள் தான். இது நம்ம பிஸ்தா சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா, இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போட தேவையில்லை. இதை வச்சு நம்ம நிறைய விதமான கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அது போல் வீடியோஸ் முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி கிராஃப்ட்டுமே இதை வச்சு தான். இந்த மாதிரி இந்த ஷெல்ஸை வந்துட்டு அழகாக நம்ம இந்த பாட்டிலில் நமக்கு பிடிச்ச மாதிரி அழகழகாக ஒட்டலாம். நான் எடுத்திருக்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கார்னர்ஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். நீங்கள் எடுத்திருக்க பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து டெக்கோர் பண்ணிக்கோங்க, உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட் க்ளூ இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஒயிட் ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் எது ஒட்டினாலுமே ஒட்டும். ஸோ ஹாட் க்ளூ ஒட்டுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சீக்கிரத்தில் ஒட்டிடும். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறது. இதே மாதிரியே ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டுமே ஒட்டி பார்த்தேன். ஸோ அதுவுமே அழகாக ஒட்டுது. ஸோ உங்ககிட்ட வந்து ஹாட் க்ளூ இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த க்ளூவோட அந்த இது தெரியாது, க்ளூ வச்சு ஒட்டினது. ஸோ இது போலவே நம்ம வந்துட்டு இந்த 4 கார்னர்ஸுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர்ஸுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே பெயிண்ட்டு இதுலேயுமே நம்ம அடித்து விட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கோல்டு அப்படி இல்லைன்னா சில்வர், உங்களுக்கு பிடிச்ச கலரை இது மேலே வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சால் தொட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே அப்படியே மிங்கிள் ஆன மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க, சில்வர் கலர் யூஸ் பண்ணி பாட்டில் கிராஃப்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமே வந்துட்டு சில்வர் கலர் யூஸ் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு வந்து என்கிட்ட கோல்டு கலர் தான் இருக்குது. ஸோ கோல்டன் பிளாக்கோட காம்பினேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆன்டிக் லுக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சில்வர் கலர் நான் யூஸ் பண்ணி போடுறேன். இப்போது இதே மாதிரி இந்த பாட்டில் ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு கோல்டு கலர் டச் பண்ணிக்கலாம். அந்த டிஷ்யூ மேலே எல்லாமே டச் பண்ணும்போது அந்த சுருக்கங்களாக பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். ஸோ இது போல் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கோல்டு கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட்டிங்காக இந்த மாதிரி லேஸ் இருக்கு இல்லையா, ஸ்டோன் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த லேஸ் வந்து இந்த பாட்டிலோட வாய் சைடில் வந்து ஒட்டி விட போகிறேன். ஸோ இதெல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட என்ன லேஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே லேஸையே இந்த மாதிரி ஒரு லேயராக கட் பண்ணிவிட்டு இந்த 2 ஷெல்ஸுக்கும் இடையில் வந்து ஒட்டுறேன். இது போலவே நம்ம இந்த 4 கார்னர்லேயுமே ஒட்டிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல அதே லேஸ் வந்து ஒரு லேயர் போல் ஒட்டி விட போகிறேன்.
இந்த லேஸையே வந்துட்டு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மிடில் வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பிஸ்தா ஷெல்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு பாட்டில் கிராஃப்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக ஒரு ஆன்டிக் லுக்கில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இது போல் தினம் தினம் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.